गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 3ஆம் தேதி, மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், சுக்லபக்ஷம், பௌர்ணமி திதி. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் காலம்பரை, மத்தியானம் விஷாகா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 81வது தசகம் அதை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 81வது தசகத்தில் பல உபாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி அர்ஜுனனுக்கு ஒத்தாசை பண்ணது, தன்னுடைய தங்கையான சுபத்திரையை விவாகம் பண்ணிப்பதற்காக அவனுக்கு ஒத்தாசை பண்ணாள். அவனுக்கு ஒத்தாசை பண்ணி அர்ஜுனன் சுபத்ரா ஹரணம் பண்ணது, அவளை எடுத்துன்னு போனான். அந்த உபாக்கியானம். சுவாமி 5 யுவதிகளை கல்யாணம் பண்ணிட்டாள். அதனால்தான் அஷ்ட மகிழ்ச்சின்னு சொல்கிறது. ஏற்கு முன்னாடியே ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி இவாளெலாம் கல்யாணம் பண்ணியிருந்தார் சுவாமிங்கிறத முன்னாடி சில தசகங்களில் பார்த்தோம். இப்பொழுது இந்த தசகத்தில் சுவாமி இன்னும் 5 யுவதிகளை கல்யாணம் பண்ணிட்டு, அந்த 5 + 3 8 பேரும் அஷ்ட மகிழ்ச்சிகள்னுட்டு சுவாமியோட பட்ட மகிழ்ச்சிகளாக 8 பேரை கல்யாணம் பண்ணுறது. அப்படி மொத்தம் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த தசகத்தில். நரகாசுர வதம், பல பேரை தன்னுடைய பத்னியாக ஸ்வீகரிச்சின்றது. இதெல்லாம் இந்த 81வது தசகத்தில் பட்டதிரி வர்ணிச்சிருக்காள். அதில் முதல்ல
சுபத்ராஹரணத்தோடு ஆரம்பிக்கிறது இந்த 81வது தசகம். அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே சுபத்ராஹரணாதி வர்ணனம் நாம ஏகாशीतितमं दशकम्. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்னிக்தாம் முக்தாம் சததமபிதாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூயः சஹ खलु தயா யாஜ்ஞசேனி விவாகம் பார்த்தப்ரீத்யை புனரபி மனாக் ஆஸ்திதோ ஹஸ்திபுர்யாம் சக்ரப்ரஸ்தம் புரமபி விபோ சம்விதாயாகதோ பூஹு. இந்த அழகான முதல் ஸ்லோகத்தில் சொல்றாள், ஸ்னிக்தாம் முக்தாம் சததம், எப்பொழுதும் எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அழகான ரூபவதியான அந்த சத்யபாமா, அவளோட கூட சுவாமி ஆனந்தமாக இருந்திருந்தாள் துவாரகையில். ஏற்க முன்னாடியே பார்த்துருக்கோம் சத்யபாமா சுவாமி விவாகம் பண்ணத்தை. அவளோட கூட சுவாமி ரமிச்சுண்டு ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தாள். ஸ்னிக்தாம் முக்தாம் சததம் அபிதாம் லாலயன் சத்யபாமாம், சத்யபாமாவை கூட விவாகம் ஆன பிறகு ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தாள் துவாரகையில். யாத்தோ பூயா ச खलु தயா யாஜ்ஞசேனி விவாகம். அந்த சமயம் பஞ்சால தேசம்னு ஒரு தேசம், குரு, பாஞ்சாலம், கோசலம் இதெல்லாம் கிட்ட இருக்கப்பட்ட தேசங்கள். அதில் இந்த பஞ்சால தேசத்துக்கு ராஜா, அவன் பேர் துருபதன்னு பேர், அவனுடைய பொண்ணுக்கு பேர் அதனால் திரௌபதின்னு பேர். ஏன்னா பழைய இந்தியாவில் குரு, பஞ்சாலம், கோசலம், விதேகம் இதெல்லாம் கிட்ட இருக்கக்கூடிய நேபரிங் ஸ்டேட்ஸ், நேபரிங் கிங்டம்ஸ். அதில் இந்த பஞ்சாலம்ங்கிறது ஒரு தேசம். அதுக்கு ராஜாவாக இருந்தவன் துருபதன். இந்த துருபதனுடைய பொண்ணுனால அவளுக்கு பேர் திரௌபதின்னு பேர். அவளுக்கு விவாகத்துக்காக அவள் சுயம்பரம் வச்சுருந்தா. அதுக்கு கல்யாணம் நடக்க போகிறது அர்ஜுனனோடு கூட. அது எப்படி ஆச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த கல்யாணத்துக்காக, திரௌபதியினுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக, அது ஹஸ்தினாபுரத்தில் நடந்தது. அங்கே சுவாமி கிளம்பி போனாள். சத்யபாமாவோட சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் இது. அர்ஜுனனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஹஸ்திபுரியாம் பார்த்த பிரீத்தியை நாள். பார்த்தன்னுட்டு அர்ஜுனனுக்கு பேர். ஏன்னா பிரதாவுடைய உள்ளவன், குந்திக்கு பேர் பிரதான்னு பேர், அதனால் அவனுக்கு பார்த்தன்னு பேர். அந்த பார்த்தனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக, அர்ஜுனனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சுவாமி சத்யபாமாவோட கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு போனாலாம் இந்த விவாகத்தை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக. இந்த விவாகம் எப்படி ஆச்சுன்னா, ஒரு சமயம் இந்த பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் ரொம்ப மனசு தாபத்தினால கௌரவர்கள் எப்படியாவது இந்த பஞ்சபாண்டவாள் 5 பேரையும் அழிச்சு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி துரியோதனன் ஒரு அரக்கு மாளிகை கட்டினான். அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே இவாள் இருக்க முடியாது பண்ணான். அப்போ அரக்கு மாளிகையை தீ வச்சு கொளுத்திவிட்டான். ஏன்னா அவள்லாம் அதில் பஸ்மமாகி போட்டோம்னுட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வைஷமியம் மனசோட இருக்கானுங்கிறது தெரிஞ்சுட்டு விதுரர் ரொம்ப அவனுக்கு தெரியாமல் அந்த மாளிகைக்கு அடியில் ஒரு சுரங்க பாதையை ஏற்பாடு வச்சுருந்தாள், ஒரு டனல் கட்டி. அது மூலமாக அந்த 5 பேரும் தப்பிச்சுன்னு போயிட்டாள். அவன் நினச்சான் அந்த அரக்கு மாளிகை எரிஞ்சோடனே அவள்லாம் பஸ்மாவை போயிட்டாள்னுட்டு. அவனுக்கு தெரியாமல் அவள்லாம் பிராமணம் வேஷம் போட்டுண்டு பக்கத்தில் இருக்கப்பட்ட பஞ்சாலத்தில் இருந்துட்டு இருந்தாள் அந்த தேசத்தில். அப்போது அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த துருபதன் தன் பொண்ணான திரௌபதி இருக்காளே அவளை பாஞ்சாலின்னு சொல்கிறது. ஏன்னா பஞ்சால தேசத்தில் இருந்ததுனால அந்த பாஞ்சாலியான திரௌபதியான அவளை சுயம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாள்னு தெரிஞ்சுட்டு அங்கே சுயம்பரத்துக்காக ஒரு டெஸ்ட் வச்சுருக்காள்னு தெரிஞ்சிருந்தது. அப்போது பிராமண வேஷத்தில் இருந்தபோது அர்ஜுனன் அவனை பலராமரும் கிருஷ்ணரும் உற்சாகப்படுத்தினாள். நீயும் போடா சுயம்பரத்துக்கு திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னுட்டு. அங்கே போய் அந்த சுயம்பரத்தில் ஜெயிச்சு அவன் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அப்போ அம்மாவான குந்தி என்ன பண்ணாள், நீ எது கொண்டு வந்தாலும் சரி 5 பேரும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருந்தாள். அதனால் அவள் 5 பேருக்கும் பத்னியாக இருந்தாள் இந்த திரௌபதி. அப்போ பார்த்தாள், இவா 2 பேரும் சண்டை போட்டால் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு பீஷ்மர், விதுரர்,
துரோணர் இவாள்லாம் சேர்ந்து திருதராஷ்டிரன் இருக்கானே அவனுக்கு ஒரு புத்திமதி சொன்னாள். என்னத்துக்காக நீ இந்த பாண்டவாளோட சண்டை போட வைக்கிற உன் பையனோட கூட, அவளுக்கு ராஜ்யத்தை பாதியாக கொடுத்து நீங்கள் 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாமேன்னு அட்வைஸ் பண்ணாள். அப்போது அந்த துரியோதனாதிகள் என்ன பண்ணால், நல்ல இடமா பார்த்து நல்ல சிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற இடங்களாக பார்த்து தங்களுக்கு வச்சிருந்தாள். வனப்பிரதேசம் ஒன்றும் இல்லாமல் காடும் மலையும் இருக்கிற இடங்களெல்லாம் பாண்டவாளுக்கு கொடுத்துட்டாள். பாதியாக பிரித்து பாகம் பிரித்து கொடுத்தாள் ராஜாங்கத்தை. அப்போது என்ன பண்ணாள், சுவாமி விஸ்வகர்மா கூட்டாள். அவன் தேவலோகத்தில் இருக்கப்பட்ட ஆர்கிடெக்ட். அவன் இந்திரன் மூலமாக, இந்திரன் சொன்னால் இவாளுக்கு நல்ல ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி பண்ணுன்னுட்டு, அப்போது பாண்டவ பிரஸ்தம்னுட்டு ஒரு பெரிய அழகான ஒரு சிட்டியை நிர்மாணம் பண்ணி அதில் பெரிய மாளிகை கட்டி அதில் இவாள்லாம் பாண்டவாள்லாம் இருக்காள். அதுக்கு பேர் இந்திரபிரஸ்தம்னு ஆச்சு. ஏன்னா இந்திரன் சொன்னதுனால இந்திரபிரஸ்தம்னுட்டு அந்த இந்திரபிரஸ்தத்தில் அவள்லாம் இருந்துருக்காள் ஆனந்தமாக. அதான் கதை. அந்த சமயத்துக்கு அதுக்கு முன்னாடி அவள் பிராமண ரூபத்தில் வேஷம் போட்டுருந்த போதும் இந்த அர்ஜுனன் போய் ஸ்வயம்பரத்தில் திரௌபதியை ஜெயிச்சுண்டு கல்யாணம் நடந்தது. அதை அட்டன் பண்ணுறதுக்காக சுவாமி சத்யபாமாவோட கூட போனாலாம் ஹஸ்தினாபுரத்துக்கு. அது சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஸ்னிக்தாம் முக்தாம் சததம் அபிதாம் லாலயன் சத்யபாமாம். புதிதாக கல்யாணம் பண்ணிட்ட சத்யபாமாவோடு கூட லாலனம் எல்லாம் பண்ணிட்டு ரமிச்சுட்டு இருந்தாள் சுவாமி. அப்பொழுது இன்விடேஷன் வந்தது, திரௌபதி கல்யாணம்னுட்டு. யாத்தோ பூஹு சஹ கலுதயா யாஜ்ஞசேனி விவாகம். யாஜ்ஞசேனின்னு திரௌபதிக்கு பேர். திரௌபதியினுடைய கல்யாணத்துக்கு போனால் கிளம்பி பார்த்த பிரீத்தியை அர்ஜுனனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த விவாகத்துக்கு போனாள். புனரப்பி மனாக்கு. அப்போ என்ன நினச்சாள், சுவாமி கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே பலராமனை சொன்னால், நீங்கள்லாம் திரும்பி போய்ங்கோ துவாரகைக்கு, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே ஹஸ்தினாபுரத்துலேருந்து வெக்கேஷன் பண்ணிவிட்டு முந்தி சேர்றோம் சொல்லி சுவாமியும் சத்யபாமாவும் அங்கே ஹஸ்தினாபுரத்துலேயே இருந்து ரொம்ப சந்தோஷமாக பலவித கேளிக்கைகள்லாம் பார்த்துட்டு விவாகம் முடிஞ்சோடனே எல்லாரோடையும் கூட ஹஸ்தினாபுரத்தில் இருந்தாலாம். புனரப்பி பனாக்கு ஆஸ்திதோ அஸ்திபுரியாம் சக்கரப்பிரஸ்தம் புறமபி விபோ. இந்திரனால் கட்டப்பட்ட இந்திரபிரஸ்தத்தில் வாழ்னா இருந்த புதிய நகரம், புதிய மாளிகை, அதில் சந்தோஷமாக இருந்தாலாம். சம்விதாயாகதோ பூஹூ. அதற்கு பிறகு திரும்பி துவாரகைக்கு சுவாமி வந்தாலாம். பல நாள் கழித்து அந்த இந்திரபிரஸ்தம்ங்கிறதான ஒரு பட்டணத்தை உண்டாக்கினதுக்கு அப்புறம் சுவாமி திரும்பி துவாரகைக்கு வந்து சேர்ந்தாள்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் இது. ஸ்னிக்தாம் முக்தாம் சததம் அபிதாம் லாலயன் சத்யபாமாம் யாத்தோ பூயः சகலுதயா யாஜ்ஞசேனி விவாகம் பார்த்த பிரீத்யை புனரபி மனாக் ஆஸ்திதோ ஹஸ்திபுர்யாம் சக்ரப்பிரஸ்தம் புரமபி விபோ சம்விதாயாகதோ பூஹு. பத்ராம் பத்ராம் பவதவரஜாம் கௌரவேணார்த்தியமானாம் த்வத்வாசாதாம் அகிருதகுஹனா மஸ்கரி சக்ரசூனு தத்ர க்ருத்தம் பலமனுநயன் பிரத்யகாத்தேன சார்த்தம் சக்ரப்பிரஸ்தம் பிரியசகமுதே சத்யபாமா சகாயா. சுவாமி துவாரைக்கு சத்யபாமாவோட திரும்பி வந்து சேர்ந்தாள். அப்பொழுது என்ன ஆயிடுத்து, அங்கே பஞ்சபாண்டவாள் திரௌபதி எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறதே, அந்த 5 பேருக்கும் மனைவியாக அந்த திரௌபதி இருந்தாள். அப்போது அவளுக்குள்ள ஒரு ரூல் போட்டுண்டாள். திரௌபதி இந்த 5 பேர்கிட்டையும் ஒவ்வொரு புருஷன்கிட்டக்க ஒவ்வொரு சமயம் இருந்துருப்பாள். அந்த சமயங்களில் பாக்கி புருஷால் யாரும் அங்கே வரப்படாது அந்த ரூம்குள்ளே என்பதாக ரூல். திரௌபதி இருக்கிற இடத்துக்கு போகப்படாதுன்ட்டு ஒரு சட்டம் அவளுக்குள்ளேயே ஒரு ரூல் போட்டுருந்தாள். ஒரு சமயம் ஒரு நிர்பந்தம் ஆயிடுத்து, யாரோ தந்து சொன்னான் என்னோட மாட்டெல்லாம் யாரோ திருடின்னு போயிட்டான்னுட்டு. அப்பொழுது அர்ஜுனன் வேகமாக அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய வில்லை எடுக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சான் ரூமுக்குள்ளே. அப்போ அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சான் திரௌபதி இருக்கிறப்பட்ட இடத்துல. அதனால் அவன் என்னாச்சு, அவன் தீர்த்த யாத்திரை போக முடியாயிடுது. இந்த ரூல் படி இப்படி யாராலும் பிரேக் பண்ணால்
அவள் தீர்த்த யாத்திரை ஒரு வருஷம் போகணும்னு இருந்தது. அதனால அவன் அங்கே விட்டு கிளம்பி, இந்திரபிரஸ்தத்தை விட்டு கிளம்பி தீர்த்த யாத்திரையாக பல தீர்த்தங்களுக்கு போய் கிருஷ்ணர் இருக்கப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பிரபாச தீர்த்தம்னு இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அது கிருஷ்ணருக்கு தெரியும் இவன் வந்திருக்கான்னுட்டு. இவன் இப்படி காஷாய வஸ்திரம்லாம் போட்டுண்டு அவனை பார்த்தா அர்ஜுனனே தெரியல, தாடி கிடிலாம் வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி வந்திருக்கானுங்க. அது கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும். ஆனால் பலராமனுக்கோ இல்லை சுபத்திரைக்கோ தெரியாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய சகோதரி சுபத்திரை, அவளுக்கும் தெரியாது. ஆனால் அவளுக்கு தெரியும், அர்ஜுனனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காள். அவன் வில்லாளி, வில் விஜயன்னு எல்லாம் தெரியும் அவளுக்கு. அதனால் அர்ஜுனன் மேலே அவளுக்கு ரொம்ப காதல். ஆனால் வந்திருக்கிறது அர்ஜுனன் தெரியாது. அப்போது பலராமன் என்ன பண்ணார், ஏதோ ஒரு சாது வந்திருக்கார் தீர்த்த யாத்திரையில், அவருக்கு சிசுரூஷை பண்ணணும்னு நீ போய் சிசுரூஷை பண்ணுன்னு சுபத்திரையை அனுப்பிச்சாள். கிருஷ்ணர் சொன்னார் ஒன்றுமே தெரியாத மாதிரி, அவருக்கு நல்லா தெரியும் வந்திருக்கிறது அர்ஜுனன்ட்டு. இந்த காலத்தில் எவ்வளோ போலீஸ் சன்னியாசிகள்லாம் தாடி வச்சுன்னு வந்துடுறார்கள், ஒத்திரி நம்புறதுக்கு இல்லை. அதனால் நீ சுபத்திரையெல்லாம் போய் அனுப்பாதேப்பா, அது இன்னும் விவாகம் இல்லாத ஆகாத பொண்ணு அது, அதை போயெல்லாம் அண்ணா பலராமா அனுப்பாதேன்னாள். என்ன நீ இப்படி எல்லாரையும் சந்தேகப்படலாமா? அவர் தீர்த்த யாத்திரையில் வந்திருக்கார், யாரோ ஒரு சாது, பார்த்தா பிரகாசமாக நல்ல தேஜஸ்வியாக தெரிகிறது, அவர்கிட்ட போய் சந்தேகப்படுறையே, என்ன உன் மனசு சொல்கிறது அப்படின்னாள். அப்புறம் நான் சொல்லலேன்னு சொல்லாதேன்னு நடித்தாள் கிருஷ்ணர். இவர் சுபத்திரையை சிசுஷைக்கு, அர்ஜுனனுக்கு சிசுஷைக்கு அனுப்பிச்சாள். அப்புறம் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால பலராமர் யாதவாள் எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாள், ஏதோ சண்டை போடுறதுக்கு. அப்போது அர்ஜுனனும் சுபத்திரையும் ஏகாந்தத்தில் இருக்கிறதுல சுபத்திரை தெரிஞ்சு நுட்டாள் வந்திருக்கிறது அர்ஜுனன் விட்டு. அப்போது அர்ஜுனன் என்ன பண்ணான், பலராமன் வரத்துக்கு முன்னாடி சுபத்திரையை கடத்தின்னு போயிட்டான் அவளை கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக. அந்த அந்தர்த்வீபங்கிற இடத்துக்கு போயிருந்த பலராமர் யாதவாளோட சண்டை எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்தாள். சுபத்திரையும் காணும், வந்திருந்த அந்த சன்னியாசியும் காணும். கிருஷ்ணனை கேட்டாள். கிருஷ்ணன் சொன்னார், நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேனே, எத்தனையோ டூப்ளிகேட் சன்னியாசிகள்லாம் வரா, அவளை நம்பாதேன்னுட்டு. இப்போ பாரு என்ன ஆயிடுத்துன்னுட்டு. அந்த சன்னியாசி நம்ம தங்கையை கடத்தின்னு போயிட்டான் இன்னும் சொன்னாள். கடைசியில் எல்லாரும் ஒருத்தருக்கு சாந்தனம் பண்ணி அங்கே அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் நடந்தது. அதுதான் சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. பத்ராம் பத்ராம் பவத வரஜாம் கௌரவேணாத்தியமானாம். இந்த கிருஷ்ணன் பலராமன் 2 பேருக்கும் சகோதரியாக இருக்கப்பட்ட சுபத்திரைங்கப்பட்டவள். அவள் பத்ராம், ரொம்பவும் இனிமையாக இருக்கப்பட்டவள், மங்களகரமான தேஜஸ் பொருந்தியவள் பத்ராம். அப்படி இருக்கப்பட்ட இந்த சுபத்திரே அவளை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இந்த கௌரவாள்லாம் தீர்மானம் பண்ணாள். துரியோதனன் தான் நல்ல பராக்கிரமம் பொருந்திய ராஜா, எப்படியான இவளை கல்யாணம் பண்ணி வச்சுடணும். அப்போ கிருஷ்ணனுக்கும் நமக்கும் ஸ்நேகம் ஏற்படும், உறவு ஏற்படும், அது லாபம் நமக்குன்னு நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருந்தால் இந்த கௌரவாள்னா. அது கிருஷ்ணனுக்கு பிடிக்கல. துவத்வாச்சாத்தாம் அகிருத குஹனா மஸ்கரி சக்கரசூனு. சுவாமி இதை தெரிஞ்சுட்டு எப்படியான பாண்டவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு நினச்சிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாள். நீ இங்கே தீர்த்த யாத்திரை பண்ணுறதுக்காக வரத்தே, அப்படியே பிரபாத க்ஷேத்திரத்துக்கு வா, உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. அப்போது தான் அது நடந்தது. அர்ஜுனன் மெண்டிகன் மாதிரி வந்திருந்த போது பலராமன் வந்தது யாருன்னு தெரியாமல் சுபத்திரையை சிசுரூஷை பண்ணுறதுக்காக அந்த சாதுக்கிட்ட அனுப்பிச்சான். அதோடு கூட பலராமன் வேறு ஒரு அனதர் அட்வென்ச்சரில் போயிட்டார். தத்ர க்ருத்தம் பலம் அனுநயன் பிரத்யகாத்தேன சார்த்தம். அப்பொழுது பலராமன் திரும்பி வந்தபோது கேட்டாள், அர்ஜுனனையும் சுபத்திரையும் காணும். அப்போது சுபத்திரையே அர்ஜுனன் கடத்தின்னு போயிட்டாங்க தெரிஞ்சோடனே கிருஷ்ணர் நடித்தாள். நான் அன்றைக்கே சொன்னேன், நீ கேட்டியா, வந்திருக்கவாள்னா சிசூஷை பண்ணுறதுக்கு நம்ம தங்கையை அனுப்பாதேன்னுட்டு சொல்லிவிட்டு, இனிமே முத்தி போச்சு, இனிமேல் நம்ம விழுந்தேங்காமல் குதிச்சேன்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிவிட்டு சத்யபாமாவோட கூட பலராமனை சாந்தோனம் பண்ணி பலராமன் சத்யபாமா எல்லாருமா சேர்ந்து இந்திரபிரஸ்தத்துக்கு போய் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலாம். அது சொல்கிறாள், தத்ர க்ருத்தம் பலம் அனுநயன்னு. கோபமாக இருந்த பலராமனை சாந்தோனம் பண்ணாள். பிரத்யேகா தேன சார்த்தம், அவனோட கூட
எல்லாரும் திரும்பி இந்திரபிரஸ்தத்துக்கு போனாள். சக்கரப்பிரஸ்தம், இந்திரபிரஸ்தத்துக்கு போனாள். பிரிய சகமுதே சத்யபாமா சகாய, எல்லாத்துக்கும் சத்யபாமா ஒத்தாசையாக இருந்தாள். கிருஷ்ணர் பண்ண அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் இப்படி எல்லாம் பண்ணுவர், ட்ரிக்கெல்லாம் பண்ணுவர். அதுக்கெல்லாம் சத்யபாமா உடந்தையாக இருந்தாள் சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகம். பத்ராம் பத்ராம் பவத வரஜாம் கௌரவேணார்த்தியமானாம் த்வத்வாச்சா தாமஹ்ருத குஹனா மஸ்கரி சக்ரசூனு தத்ர க்ருத்தம் பலமனுநயன் பிரத்யகாத்தேன சார்த்தம் சக்கரப்பிரஸ்தம் பிரிய சகமுதே சத்யபாமா சகாய. அழகான 2வது ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றாள். தத்ர கிரீடன் அபிச்ச யமுனா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காலிந்தீம் நகரமகமஹ காண்டவ பிரீணிதாக்னிஹ பிராத்ருத்ரஸ்தாம் பிரணய விவசாம் தேவபைத்ருஷ்வசேயீம் ராஜ்ஞாம் மத்தியே சபதி ஜகிரிஷே மித்ரவிந்தாம் அவந்தீம். அப்போ சுவாமி இந்திரபிரஸ்தத்தில் கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்லி பலராமன்னா திருப்பி அனுப்பிச்சாள். அங்கே சுவாமி சத்யபாமாவோட கூட அந்த அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் கல்யாணம் நடந்த இந்திரபிரஸ்தத்தில் கொஞ்ச நாள் இருந்தாள். அப்போ அக்னி பகவான் வந்து சுவாமிகிட்ட சொன்னாள், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதானும் நீ செஞ்சு கொடுன்னுட்டு. அப்போ பக்கத்தில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்தது, காண்டவா ஃபாரஸ்ட்டு. அந்த காண்டவ ஃபாரஸ்ட்டை அக்னிக்கு கொடுத்தாள். அது பெரிய காண்டவ தகனம்னுட்டு பெருசாக ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டது. அது சொன்னாள். அதோடு கூட இன்னும் என்ன பண்ணாள், யமுனா நதியினுடைய கரையில் தான் சுவாமி பிறந்தது, வளர்ந்தது, பாலலீலைகள் எல்லாம் அங்கே தான் நடந்தது. அப்போவே இந்த யமுனா நதிக்கு அதிதேவதையான காளிந்தி இருக்காளே, அவளுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப பிரியம், ரொம்ப பிரேமை. அப்போது அவள் வந்து வேண்டியிருந்தாள், சுவாமியே என்னை நீங்கள் நாய்க்கு ஆக்கிக்கணும், நான் உங்களை பர்த்தாவாக வரிச்சிருக்கேன்னு சொன்னாள். உடனே சுவாமி அந்த காளிந்தியே, அதாவது யமுனா நதியினுடைய அதிதேவதை, அவளை கல்யாணம் பண்ணிட்டு துவாரகைக்கு வந்து சேர்ந்தாள், அவளை ஐஷன் வந்து சேர்ந்தாள். அதோடு கூட சுவாமி என்ன பண்ணாள், அங்கே இருக்கப்பட்ட பல தேசங்களில் பக்கத்தில் அவந்தின்னு ஒரு தேசம், எல்லாம் கிட்ட கிட்டக்க தேசம். அந்த அவந்தி தேசத்தில் இருக்கப்பட்ட பொண்ணு மித்ரவிந்தேன்னுட்டு பேர். அந்த மித்ரவிந்தே அவளை சுவாமி கடத்தின்னு வந்தாள், வந்து அவளை கல்யாணம் பண்ணாள். ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப நாளாக பிரேமை. அப்போது அந்த சதஸ்லேருந்து ராஜசபையிலேருந்து மித்ரவிந்தியை எடுத்துருந்து துவாரகைக்கு வந்தாள் சுவாமி, அங்கே கல்யாணம் பண்ணாள். அதை சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். தத்ர கிரீடன் அபிச்ச யமுனா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காலிந்தீம் நகரமகமஹ காண்டவ பிரணிதாக்னிஹ பிராத்ருத்ரஸ்தாம் பிரணய விவசாம் தேவ பைத்ருஷ்வசேயீம் ராஜ்ஞாம் மத்தியே சபதி ஜகிரிஷே மித்ரவிந்தாம் அவந்தீம். மித்ரவிந்தே அவ பைத்ருஷ்வசேயி, அவளுடைய அத்தையினுடைய பொண்ணு, கிருஷ்ணனுடைய அத்தையினுடைய பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அழைச்சிட்டு கடத்தின்னு வந்துவிட்டாள் துவாரகைக்குன்னு சொன்னாள் சுவாமி. சுவாமி பண்ண கல்யாணம் பண்ணுறாள். அப்படி சுவாமி பல ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டாள். சத்யபாமாவுக்கு அப்புறம் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி. அதன் பிறகு சுவாமி காளிந்தியை கல்யாணம் பண்ணிட்டாள். அப்புறம் மித்ரவிந்தியை கல்யாணம் பண்ணிட்டாள். இப்படி இந்த 3வது ஸ்லோகத்தில் இவ கல்யாணம் பண்ண வைபவத்தனா எடுத்து சொன்னாள். தத்ர கிரீடன் அபிச்ச யமுனா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காலிந்தீம் நகரமகமஹ காண்டவ பிரீணிதாக்னிஹ காண்டவதனாச்சு பிராத்ருத்ரஸ்தாம் பிரணய விவசாம் தேவபைத்ருஷ்வசேயீம் ராஜ்ஞாம் மத்தியே சபதி ஜகிரிஷே மித்ரவிந்தாம் அவந்தீம். அவந்தியிலேருந்து துவாரகைக்கு எடுத்து வந்துவிட்டாள். சொல்லப்பட்ட 3வது ஸ்லோகம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் இன்னும் 2 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணுறத சொல்கிறாள். சத்யாம் கத்வா புனருதவகோ நக்னஜித் நந்தனாம் தாம் பத்வா சப்தா பிச்ச விருஷவரான்
சப்தமூர்த்திர் நிமேஷாத் பத்ராம் நாம பிரததுரத தே தேவசந்தர்தனாத்யா தத்சோதர்யாம் வரத பவதः சாபி பைத்ரேஷ்வசேயி. இன்னொரு அத்தை பொண்ணு, அவள் நக்னஜித்துன்னு ஒரு ராஜா, அவன் கோசல தேசத்துக்கு அதிபதி. முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த குரு, பஞ்சாலம், கோசலம் இதெல்லாம் கிட்ட கிட்ட இருக்கப்பட்ட ஊர்கள். அப்போ சுவாமி கோசலத்துக்கு அதிபதி நக்னஜித்து. அந்த நக்னஜித்தினுடைய பொண்ணு சத்யே. அந்த அவன் நக்னஜித்து என்ன சொல்லியிருந்தான், யாரானு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னோட அரண்மனையில் ரொம்ப ஃபைட்டிங் புல், நல்ல ஒரு காளமாடுகள் 7 காளமாடுகள் வச்சுருக்கேன். அந்த 7 காளமாடையும் அடக்கி அதை கட்டணும். யாரால் கட்ட முடியுமோ, இப்போலாம் இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில், அப்படி ஜல்லிக்கட்டில் ஒரு காளமாட்டை அடக்கணும். இவன் 7 காளமாட்டையும் சேர்த்து அடக்கணும்னா அவளுக்கு தான் என் பொண்ணுன்னு வச்சுருந்தான். எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி பார்த்தால் முடியலை. அப்போ சுவாமி என்ன பண்ணாலாம், தன்னை 7 ரூபமாக பண்ணிட்டு 7 காளமாட்டையும் சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் கட்டி போட்டாள். அப்படி கட்டி போட்டு அந்த சத்தியை கல்யாணம் பண்ணாலாம். அந்த வைபவத்தை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சத்யாம் கத்வா புனருதவஹோ நக்னஜித் நந்தனாம் தாம் பத்வா சப்தாபி ச விருஷவரான் சப்தமூர்த்திர் நிமேஷாத்து. நிமேஷாத்து ஒரு நிமிஷத்துக்குள்ள சப்தமூர்த்தி 7 ரூபமாக தன்னை பண்ணிண்டு, சப்தாபி ச விருஷவரான் ரொம்பவும் பராக்கிரமம் பொருந்திய 7 காளமாடுகள் அதுகளை கட்டி போட்டாள். பத்ராம் நாம பிரததுரதே தேவ சந்தர்தனாத்யாக. அந்த சத்தியை கல்யாணம் பண்ணால் நக்னஜித்தோட பொண்ணை. அதன் பிறகு அங்கே சந்தர்தனன் முதலானவள்லாம் தங்களுடைய தங்கையான பத்ரையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் சுவாமிக்கு. அவளும் ஒரு அத்தை பொண்ணு. அது சொன்னாள் இங்கே. சத்யாம் கத்வா புனருதவஹோ நக்னஜித் நந்தனாம் தாம் பத்வா சப்தாபி ச விருஷவரான் சப்தமூர்த்திர் நிமேஷாத் பத்ராம் நாம பிரததுரதே தேவ சந்தர்தனாத்யாக தத்சோதர்யாம் வரத பவதः சாபி பைத்ருஷ்வசேயி. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே சுபத்ராஹரணாதி வர்ணனம் நாம 81 தசகம். ஸ்னிக்தாம் முக்தாம் சததமபி தாம் ஸ்னிக்தாம் முக்தாம் சததமபி தாம் ஸ்னிக்தாம் முக்தாம் சததமபி தாம் லாலயன் சத்யபாமாம் லாலயன் சத்யபாமாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூயஸ் சஹ கழுதயா யாதோ பூயஸ் சஹ கழுதயா யாதோ பூயஸ் சஹ கழுதயா யாஜ்ஞசேனி விவாகம் யாஜ்ஞசேனி விவாகம் யாஜ்ஞசேனி விவாகம் பார்த்த பிரீத்யை புனரபி மனாக் பார்த்த பிரீத்யை புனரபி மனாக் பார்த்த பிரீத்யை புனரபி மனாக் ஆஸ்திதோ ஹஸ்திபுர்யாம் ஆஸ்திதோ ஹஸ்திபுர்யாம் ஆஸ்திதோ ஹஸ்திபுர்யாம் சக்ரப்ரஸ்தம் புரமபி விபோ சக்ரப்ரஸ்தம் புரமபி விபோ சக்ரப்ரஸ்தம் புரமபி விபோ संविधायागतो भूः संविधायागतो भूः संविधायागतो भूः भद्रां भद्रां भवदवरजां भद्रां भद्रां भवदवरजां भद्रां भद्रां भवदवरजां कौरवेणार्थ्यमानां 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 त्वद्वाचाताम् अहृतकुहना त्वद्वाचाताम् अहृतकुहना त्वद्वाचाताम्
அகிருத குஹனா மஸ்கரி சக்ரசூனு மஸ்கரி சக்ரசூனு மஸ்கரி சக்ரசூனு தத்ர க்ருத்தம் பலமனுநயன் தத்ர க்ருத்தம் பலமனுநயன் தத்ர க்ருத்தம் பலமனுநயன் பிரத்யகாஸ்தேன சார்த்தம் பிரத்யகாஸ்தேன சார்த்தம் பிரத்யகாஸ்தேன சார்த்தம் சக்ரப்ரஸ்தம் பிரியசகமுதே சக்ரப்ரஸ்தம் பிரியசகமுதே சக்ரப்ரஸ்தம் பிரியசகமுதே சத்யபாமா சகாயः சத்யபாமா சகாயः சத்யபாமா சகாயः தத்ர க்ரீடன் அபி ச யமுனா தத்ர க்ரீடன் அபி ச யமுனா தத்ர க்ரீடன் அபி ச யமுனா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காலிந்தீம் நகரமகமः தாம் காலிந்தீம் நகரமகமः தாம் காலிந்தீம் நகரமகமः காண்டவ प्रणीताग्नि खांडव प्रणीताग्नि खांडव प्रणीताग्नि भ्रातृत्रस्तां प्रणय विवशां भ्रातृत्रस्तां प्रणय विवशां भ्रातृत्रस्तां प्रणय विवशां देवपैतृष्वसेयीं 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 राज्ञां मध्ये सपदि जहृषे राज्ञां मध्ये सपदि जहृषे राज्ञां मध्ये सपदि जहृषे मित्रविन्दाम् अवन्तीं मित्रविन्दाम् अवन्तीं मित्रविन्दाम् अवन्तीं सत्यां गत्वा पुनरुदवहो सत्यां गत्वा पुनरुदवहो सत्यां गत्वा पुनरुदवहो नग्नजित् नन्दनां तां नग्नजित् नन्दनां तां नग्नजित् नन्दनां तां बद्ध्वा सप्तापि च वृषवरान् बद्ध्वा सप्तापि च वृषवरान् बद्ध्वा सप्तापि च वृषवरान् सप्तमूर्तिर्निमेषात् 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 भद्रां नाम प्रददुरथते भद्रां नाम प्रददुरथते भद्रां नाम प्रददुरथते देवसन्तर्दनाद्याः 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 तत्सोदर्यां वरद भवतः तत्सोदर्यां वरद भवतः तत्सोदर्यां वरद भवतः तत्सोदर्यां वरद भवतः सापि पैतृष्वसेयी सापि पैतृष्वसेयी तापि पैतृष्वसेयी ஸ்ரீ ஹரே நம. என்னோட தொண்டை கொஞ்சம் சரியாகாதனால சப்தங்கள்லாம் கொஞ்சம் கரகரான்னு இருக்கும், அதை மன்னிச்சுக்கணும். இந்த சப்தாகம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த தொண்டை சரியாக இல்லாமலே இருக்குது, அதனால் சரியாக சொல்ல முடியல என்னால். அடுத்தாப்பில் 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, பார்த்தாத்யைஹி அப்யகிருதலவனம் தோயமாத்ராபிலக்ஷ்யம் லக்ஷம் சித்வா சபரமவிருதா லக்ஷ்மணாம் மத்ரகன்யாம் அஷ்டாவேவம் தவ சமபவன் வல்லபாஸ்தத்ர மத்யே சுஷ்ரோதத்வம் சுரபதிகிரா பௌமதுச்சேஷ்டிதானி. பகவான் கிருஷ்ணருக்கு 8 பத்னிகள்னு சொல்கிறது, 8 மகிஷிகள், பட்ட மகிஷிகள் 8 பேர். அதை தவிர 16,000
ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணின்றாள் சுவாமி. அது பின்னாடி சொல்ல போகிறாள். நரகாசுரனை வதம் பண்ணிவிட்டு இந்த முதல்ல முக்கியமாக கிருஷ்ணருக்கு பட்ட மகிழ்ச்சிகள் 8 பேர். அதுதான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராள் கல்யாணத்தை. அடுத்த ராணி, கிருஷ்ணருடைய ராணி யாருன்னா லக்ஷ்மணான்னு பேர். அந்த லக்ஷ்மணா மதுரராஜனுடைய பொண்ணு, மதுரகன்யே. முதல்ல ருக்மிணி கல்யாணம் என்றால், அப்புறம் சத்யபாமா, அப்புறம் ஜாம்பவதி 3, அப்புறம் காலிந்தி, மித்ரவிந்தே, சத்யா, பத்ரா. அதன் பிறகு கடைசியாக 8ஆவதாக லக்ஷ்மணாங்கிறவளை கல்யாணம் பண்ணாள். அதை இந்த 5ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அந்த மதுரராஜன் என்ன பண்ணியிருந்தான், இந்த பொண்ணை யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சார். அவன் ஒரு போட்டி வச்சுருந்தான். கீழே தண்ணீர் இருக்கும், உயரக்க ஒரு மத்சியம் மாதிரி ஒரு ஒரு பிம்பம், அது எப்படி சுற்றிகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை பார்த்துட்டே அந்த மத்சியத்தை யார் வில்ல நான் அம்பை பூட்டி யார் அடித்து வீழ்த்துறாளோ அவளுக்கு தான் தன் பொண்ணுன்னு கூட சொல்லியிருந்தான். அர்ஜுனன் என்ன நினச்சான், தனக்கு வில்வித்தியில் கெட்டிக்காரன் நினச்சின்னு அவனே போய் தோற்று போயிட்டான். அவனாலேயே முடியல. அப்போ ஏற்பட்ட சமயத்தில் சுவாமி போய் அவர் தன்னுடைய வில்வித்தியை காமிச்சு மதுரராஜனுடைய பொண்ணான லக்ஷ்மணையை விவாகம் பண்ணிட்டாள். ஆகக்கூடிய இந்த 8 மகிழ்ச்சிகளோட பட்ட மகிழ்ச்சிகளோடு கூட சுவாமி துவாரகையில் பிரகாஷின் வராள். அந்த சமயத்தில் சுவாமிக்கு காதில் விழுந்தது, இந்த மாதிரி பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற ஊரில் பூமியினுடைய புத்திரன் நரகாசுரன், அவன் ரொம்ப அசுரன். அவன் இந்திரனுக்கெல்லாம் சிரமத்தை கொடுத்துண்டு தேவதைகளுக்கு சிரமம் கொடுத்து தேவமாதாவான அதித்தியினுடைய காதில் இருக்கப்பட்ட தோடை பிடுங்கின்னு வந்துட்டான்ங்கிறத கேள்விப்பட்டாள். அவனோட போய் சண்டை போட போகிறாள் சுவாமி. அதை சொல்கிறாள் இங்கே. பார்த்தாத்யை அப்யகிருதலவனம் தோயமாத்திராபிலக்ஷ்யம் லக்ஷம் சித்வா சபரமவர்தா லக்ஷ்மணாம் மத்ரகன்யாம் அஷ்டாவேவம் தவ சமபவன் வல்லபா தத்ர மத்தியே சுஸ்ரோத துவம் சுரபதிகிரா பௌமதுஷ்சேஷ்டிதானி. ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீ பார்த்தாத்யி அப்படி அகிருத லவனம், ரொம்ப கஷ்டமான ஒரு போட்டி. அதில் வில் விஜயனான அர்ஜுனனால் கூட வில்லால் ஜெயிக்க முடியாதபடி ஒரு போட்டி வச்சுருந்தான் அந்த மதுரராஜன். தோயமாத்திரா அபிலட்சியம், கீழே தீர்த்தத்தை பார்த்துட்டே உயரக்க சுத்தினே இருக்கப்பட்ட ஒரு மத்சியத்தை குறி பார்த்து அடித்து யார் இழுத்துறாளோ அவளுக்கு தான் என்ன பொண்ணான லக்ஷ்மணான்னு சொல்லியிருந்தான் மதுரராஜன். அந்த மதுரனுடைய பொண்ணான லக்ஷ்மணையே சுவாமி கல்யாணம் பண்ணாலாம். லக்ஷம் சித்வா, இந்த போட்டியில் ஜெயிச்சு சபரம் அமிர்தா லக்ஷ்மணாம் மதுரகன்யாம், இவ்வாறாக 8 பட்ட மகிழ்ச்சிகளோட சுவாமி சந்தோஷமாக இருந்துருந்தாள். அஷ்டாவேவம் தம சமபவன் வல்லபா தத்ர மத்தியே, இவ்வாறாக துவாரகையில் நீ 8 பட்ட மகிழ்ச்சிகளோடு கூட இருந்துட்டுருக்கிற சமயத்தில் இந்திரன் உனக்கு சொல்லி அனுப்பிச்சான். என்னென்னா, சுஸ்ரோதத்வம் சுரபதிகிரா, இந்திரன் சொன்னதுனால காதில் கட்டுது. என்னென்னா, பௌமதுஷ்சேஷ்டிதானி, பூமியினுடைய புத்திரனான நரகாசுரன் அவன் பண்ணுற துஷ்ட காரியங்கள் எல்லாம் கேட்டே நீ, அதனால் அவனை போய் வதம் பண்ணணுங்கிறதா தீர்மானம் பண்ணேங்க. பட்ட 5ஆவது ஸ்லோகம். பார்த்தாத்யைரபி அகிருதலவனம் தோயமாத்திராபிலக்ஷ்யம் லக்ஷம் சித்வா சபரம் அமிர்தா லக்ஷ்மணாம் மத்ரகன்யாம் அஷ்டாவேவம் தவ சமபவன் வல்லபா தத்ர மத்தியே சுஸ்ரோதத்வம் சுரபதிகிரா பௌமதுஷ்சேஷ்டிதானி. அடுத்த 6ஆவது ஸ்லோகம். ஸ்மிருதாயாத்தம் பக்ஷி பிரவரமதிரூಢத்வம் அகமோ வகன்னங்கே பாமாம் உபவனமிவாராதிபவனம் விபிந்தன் துர்காணி த்ருடித பிரதனா சோணிதரசேஹி புரம் தாவத் பிராக்ஜோதிஷமக்ருதா சோணிதபுரம். ஏ குருவாயூரப்பா, நீ இந்த இந்திரன் சொல்ல கேட்டு இந்த மாதிரி பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற ஊரில் ஒரு அசுரன் நரகாசுரன்
தேவதைகளெல்லாம் இம்சம் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண, கருடன் மேலே ஏறிண்டு பக்கத்தில் சத்யபாமாவையும் வச்சுண்டு நேராக அங்கே போனேன். அந்த பிராக்ஜோதிஷ போகிறதுக்கு போனேன். அங்கே போய் நரக்கனுடைய பட்டணம் இருக்கே, அதுக்குள்ளே நுழைஞ்ச. எப்படி நுழைஞ்ச? இவ உபவனம், ஏதோ ஒரு சின்ன பார்க்குக்குள்ளே நுழையிற மாதிரி உள்ள நுழைஞ்சுட்டேன். ஏன்னா அவன் பெரிய துர்க்கம், பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தான். அதெல்லாம் உன்னை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியல. நீ எப்படி கருடன் மேலே ஏறிண்டு ஆகாச மார்க்கமாக இந்த கோட்டையை தாண்டி உள்ளே போயிட்டே, நீ பட்டணத்துக்குள்ளே போயிட்ட. அப்பொழுதும் நரகாசுரனை கூட சண்டை போட்டு அதை சோனிதபுரமாக பண்ணினேன். பிராக்ஜோதிஷபுரம்னு அந்த ஊருக்கு பேர். அந்த ஊரை சோனிதபுரமாக பண்ணிவிட்டேன். என்னென்னா ஒரே ரத்த விளார ஆக்கி சண்டை போட்டு அவனுடைய சைன்யத்தை நான் வதம் பண்ணி அங்கே ஒரேடியாக ஓடுறது ரத்தம். அப்படி பண்ணிவிட்டேன். 6வது ஸ்லோகம். ஸ்மிருதாயாதம் பக்ஷி பிரவரமதிரூட த்வமகமோ வஹன்னங்கே பாமாம் உபவனமிவாராதி பவனம் விபிந்தன் துர்காணி துடித பிரதனா சோணிதரசை புரம் தாவத் பிராக்ஜோதிஷம் அகுருதாக சோணிதபுரம். பிராக்ஜோதிஷபுரம்னு இருந்த நரகாசுரன் இருக்கப்பட்ட பட்டணத்துக்கு பேர். அதை நீ சோணிதபுரமாக பண்ணிவிட்டாள். சோணிதம்னா ரத்தம்னு அர்த்தம். ரத்த விளாரா ஓடுறது ரத்த ஊராக பண்ணிவிட்டே நீ சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம். நரகாசுரன் சுவாமி அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சாள். அப்போது அவனுக்கு கமாண்டர் இன் சீஃபாக ஒருத்தன் முரன்னு ஒருத்தன். அந்த முரன்கப்பட்டவன் 5 தலையோடு இருக்கப்பட்ட அசுரன். அவனையும் சுவாமி வதம் பண்ணாள். அதனாலேயே சுவாமிக்கு முராரின்னு பேர் வந்தது அணிலேருந்து. அதனால தான் முராரின்னு சொல்கிற முடியும் சுவாமியை. அந்த முரனை முரனுக்கு இனிமையாக இருந்திருக்கார் சுவாமி. முரஸ்துவாம் பஞ்சாஸ்யோ ஜலதிவனம் அத்யாத் உதபதத் சச்சக்ரே சக்ரேண பிரதலித சிரா மங்ஷுபவதா சதுர்தந்தை தந்தாவலபதிபி இந்தான சமரம் ரதாங்கேன சித்வா நரகமகரோஹோ தீர்ண நரகம். முரஸ்துவாம் பஞ்சாஸ்யா 5 தலையோடு இருக்கப்பட்ட அந்த அசுரனான முரன்கப்பட்டவனே நீ போய் சண்டை போட்ட. ஜலதிவனம் அத்யாத் உதபதத்து, அவன் சமுத்திர மத்தியில் அவனுடைய பட்டணம், அந்த பட்டணத்தில் இருந்துருந்தான். அப்போ நீ அங்கே போயிட்டு அவனோட கூட சண்டை போட்டு அவனுடைய அம்பு வில்லு எல்லாத்தையும் துண்டம் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி போட்டுவிட்டு அந்த நரக்கன் அக்னி மாதிரி சண்டை போட்டானாம். நரக்கம் இந்தான சமரம்னாள். சண்டை போடுறதுல அக்னி தேவன் மாதிரி அவன் ஒரேடியாக பிரகாசமாக சண்டை போட்டானான். அவனுக்கு நிறைய யானைகள் இருந்தது. இப்போ சுவாமி என்ன பண்ணாள், அங்கே இருக்கப்பட்ட அத்தனை பேரையும் வதம் பண்ணாள். முரஸ்துவம் பஞ்சாஸ்யோ ஜலதி வன மத்தியாத் உதபதத்து சச்சக்ரே சக்ரேண பிரதலித சிரா மங்ஷுபவதா சதுர்தந்தை தந்தாவலபதிபிஹி இந்தான சமரம் ரதாங்கேன சித்வா நரகம் அகரோஹோ தீர்ண நரகம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, அந்த 5 தலையோடு கூட இருந்த அந்த முரண் சமுத்திர மத்தியிலே இருந்துருந்தான். அவனுடைய சிரத்தை சேதம் பண்ண அவனுடைய சக்கராயுதத்தினால அன்னிலேருந்து உன் பேர் முராரின்னு ஆயிடுது. அதாவது முரனுக்கு எனிமின்னு அர்த்தம் முராரின்னா. சுவாமிக்கு பேர் முராரின்னு பேர். நீ என்ன பண்ண, அந்த நரக்கனை ததத்வம் சித்வா ரதாங்கேன நரக்கம் இந்தான சமரம். அது இந்தான சமரன் சண்டையில் அப்படியே நெருப்பு மாதிரி சண்டை போட்டுருந்தான் அந்த நரகாசுரன். அவனுடைய சக்கராயுதத்தினால அவன் கழுத்தை வெட்டிவிட்டேன். அது மாத்திரம் இல்லைனால் அங்கே இருக்கப்பட்ட அவனுக்கு நிறையா யானைகள் இருந்தது. இந்திரன்கிட்ட இருக்கிற யானை மாதிரி 4 தந்தங்களோடு கூடிய ஐராவதோ சதுர்தந்தான ஐராவதம்னு யானைக்கு 4 தந்தம். அப்படி நரகாசுரன் பல வசத்தியான பெடிகிரி எலிஃபெண்ட்ஸ் அதை வச்சுருந்தானா. யானைகளில் ஒரே ஒரு யானை மாத்திரம் அவன் பிள்ளைகிட்ட கொடுத்துவிட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாள் சுவாமின்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம் இது. முரஸ்துவாம் பஞ்சாஸ்யோ ஜலதிவன மத்தியாதுதபதத்
சச்சக்ரே சக்ரேண பிரதலிதசிரா மங்ஷு பவதா சதுர்தந்தை தந்தாவலபதிபிः இந்தானசமரம் ரதாங்கேன சித்வா நரகமகரோः தீர்ண நரகம். பேர்பட்ட 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. பார்த்தாத்யைः அப்யகிருதலவனம் பார்த்தாத்யைः அப்யகிருதலவனம் பார்த்தாத்யைः அப்யகிருதலவனம் தோயமாத்ராபிலக்ஷ்யம் 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 லக்ஷம் சித்வா சபரமவ்ருதா லக்ஷம் சித்வா शफरमवृथा लक्षं छित्त्वा शफरमवृथा लक्ष्मणां मद्रकन्यां लक्ष्मणां मद्रकन्यां लक्ष्मणां मद्रकन्याम् अष्टावेवं तव समभवन् अष्टावेवं तव समभवन् अष्टावेवं तव समभवन् वल्लभास्तत्र मध्ये वल्लभास्तत्र मध्ये वल्लभास्तत्र मध्ये शुश्रोथत्वं सुरपतिगिरा शुश्रोथत्वं सुरपतिगिरा शुश्रोथत्वं सुरपतिगिरा भौमदुश्चेष्टितानि भौमदुश्चेष्टितानि भौम दुश्चेष्टितानि स्मृतायातं पक्षी स्मृतायातं पक्षी स्मृतायातं पक्षी प्रवरमधिरूढ त्वमगमो प्रवरमधिरूढः त्वमगमो प्रवरमधिरूढः त्वमगमो वहन्नङ्के भामां वहन्नङ्के भामां वहन् अंके भामाम् उपवनम् इवारातिभवनम् उपवनमिवारातिभवनम् उपवनमिव अरातिभवनम् विभिन्दन् दुर्गाणि विभिन्दन् दुर्गाणि विभिन्दन् दुर्गाणि त्रुटितपृतना शोणितरसैः त्रुटितपृतना शोणितरसैः त्रुटितपृतना शोणितरसैः पुरं तावत् प्राग्ज्योतिषं पुरं तावत् प्राग्ज्योतिषं पुरं तावत् प्राग्ज्योतिषम् अकुरुथाः शोणितपुरम् अकुरुथाः शोणितपुरम् अकुरुथाः शोणितपुरम् मुरस्त्वां पञ्चास्यो मुरस्त्वां पञ्चास्यो मुरस्त्वां पञ्चास्यो जलधिवनम् अध्यात् उदपतत् जलधिवनमध्यात् उदपतत् जलधिवनमध्यात् उदपतत् सचक्रे चक्रेण सचक्रे चक्रेण सचक्रे चक्रेण प्रदलितशिरा मंशुभवता प्रदलितशिरा मंशुभवता प्रदलितशिरा मंशुभवता चतुर्दन्तैः दन्तावलपतिभिः चतुर्दन्तैः दन्तावलपतिभिः चतुर्दन्तैः दन्तावलपतिभिः इन्धानसमरम् 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 रथाङ्गेन छित्त्वा रथाङ्गेन छित्त्वा रथाङ्गेन छित्त्वा नरकम् अकरोः तीर्णनरकम् नरकम् अकरोः तीर्णनरकम् नरकम् अकरोः तीर्णनरकम् श्री हरे नमः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், நரகாசுரனை ஜெயிச்சு நரகாசுரன்கிட்ட அவன் அடைச்சி வச்சிருந்தான், 16,000 ஸ்திரீகளை அடைச்சி வச்சிருந்தான். அந்த துஷ்டன் நரகாசுரன் ஜெயிலில் போட்டு வச்சிருந்தான்.
அவளெல்லாம் சுவாமி ரிலீஸ் பண்ணி அந்த 16,000 ஸ்திரீகளையும் அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு துவாரகை கழிச்சுன்னு போனாள். அந்த நரக்கன், கொடிய நரக்கனை வதம் பண்ணாள். ஸ்துதோ பூமியா ராஜ்யம் சபதி பகதத்தேஸ்ய தனயே கஜம் சைகம் தத்வா பிரஜிகைத நாகான் நிஜபுரீம் கலேனாபத்தானாம் ஸ்வகத மனசாம் ஷோடச புனः சகஸ்ராணி ஸ்திரீணாம் அபிச்ச தனராசிம் ச விபுலம். அந்த நரகாசுரனுக்கு ஒரு பிள்ளை பகதத்தன்னு பேர். நரகாசுரனை வதம் பண்ண சுவாமி அந்த பூமாதேவி பிரார்த்திச்சிருந்தாள் கிருஷ்ணங்கிட்டக, என் பேரன் பகதத்தன் அவனை வதம் பண்ணிவிடாதன்னு சொன்னாள். அதனால் பூமி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பூமாதேவியினுடைய பௌத்திரன் இந்த பகதத்தன் அவனுக்கு ஒரே ஒரு யானையை கொடுத்துவிட்டு பாக்கி அவங்ககிட்ட ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட அத்தனை யானையும் 4 தந்தம் உள்ள யானை அதெல்லாம் சுவாமி எடுத்து துவாரகைக்கு வந்து சேர்ந்தாலாம். அவனுக்கு 16,000 ஸ்திரீகளை அவன் விலங்கு போட்டு வச்சுருந்தான். அவளெல்லாம் ரிலீஸ் பண்ணார் சுவாமி. ஸ்துதோ பூமியா ராஜ்யம் சபதி பகதத்தேஸ்ய தனயே. நரகாசுரனை வதம் பண்ணோன்னே சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாள் பூமாதேவி. அப்பொழுது சுவாமி அந்த நரகாசுரனுக்கு பிள்ளையான பூமாதேவியினுடைய பௌத்திரன் பகதத்தன்னு பேர், அவனுக்கு சுவாமி ராஜ்யத்தை கொடுத்தாள். அப்பா நீ அரசாண்டு வா, நன்ன நேர்மையான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற யானைகள்லாம் எடுத்துன்னு சுவாமி துவாரகைக்கு அனுப்பிச்சுட்டாள். ஒரே ஒரு யானை தருவ. கஜம் சைகம் தத்வா பிரஜிகணீத நாகான் நிஜபுரீம் கலேனாபத்தானாம் ஸ்வகத மனதாம் ஷோடச புனः சகஸ்ராணி ஸ்திரீணாம் அபிச்ச தனராசிம் ச விபுலம். அங்கே நரகாசுரன் நிறைய சொத்து வச்சுருந்தான், தங்கமும் வெள்ளியுமா. அதெல்லாம் எடுத்துட்டு சுவாமி வந்துட்டாள் சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம் இது. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பௌமாபஹ்ருத குண்டலம் தததிதேஹே தாத்தும் பிரயாத்தோ திவம் சக்ராத்யைஹ மஹிதஹ சமம் தைதயா த்யுஸ்திரீஷு தத்தஹ்ரியா ஹ்ருத்வா கல்பதரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திரம் அபியாகமஹ தத்து ஸ்ரீமத் அதோஷ ஈத்ருஷ இதி வியாக்கியாத்தும் ஏவாக்ருதாஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், பௌமாபஹ்ருத குண்டலம். ஹே குருவாயூரப்பா, இந்த பூமி தேவியினுடைய புத்திரனான நரகாசுரன் ஒரு தடவை தேவமாதாவினுடைய அதிதி தேவலோகத்தில் இருக்கப்பட்டவள் அவளுடைய காதுகளில் போட்டிருந்த ஆபரணம் தோடு அதை திருடின்னு வந்துட்டான். தத் அதிதேஹே தாத்தும் பிரயாத்தோ திவம். அந்த திருடிந்து அவன் வந்து வச்சுட்டு இருந்த அந்த காதுக்கு போட்டுக்கிற ஆபரணமங்களான தோடு இருக்கே, அதை சுவாமி இந்த நரகாசுரனை கொன்று வதம் பண்ண போது அந்த குண்டலங்கள் 2ஐயும் திருப்பி கொண்டு போய் அதித்தி மாதாட்ட கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போனாலாம். அது சொல்கிறாள் இங்க, ஹே குருவாயூரப்பா, நீ பௌமாபஹ்ருத குண்டலம் தத் அதிதேஹே தாத்தும் பிரயாத்தோ திவம். நீ சத்யபாமாவோட கூட நீ சொர்க்கத்துக்கு போனேன், அங்கே தேவலோகத்துக்கு போய் அந்த தேவமாதாவனுடைய அதித்தி கிட்டக்க அவளுடைய தோடு திருடின வந்தத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க போனேன். அப்போது சக்ராத்யைஹ மஹிதஹ சமம் தைதயா த்யுஸ்திரீஷு தத்தஹ்ரியா. நீ யாரோட கூட போன? நீ சத்யபாமாவோட கூட போனேன். அவள் எவ்வளோ அழகாக இருந்தாள்னாள். த்யுஸ்திரீஷு தத்தஹ்ரியா. தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவஸ்திரீகளெல்லாம் ரூபவதிகளாக இருந்தாள். ஆனால் அவளுடைய அழகுக்கு மேலே இவள் அழகாக இருந்ததுனால அவள்லாம் வெட்கப்பட்டு தலையை குனிய முடியா வச்சாலாம். அவ்வளோ அழகாக இருந்தாள் இந்த சத்யபாமா. அவளையும் அழிச்சுட்டு நீ உயர்க்க போனேன். அப்போது இந்திரன் முதலான தேவதைகள்லாம் உனக்கு பூஜை பண்ணாள். சக்ர அத்யைஹி மஹிதஹ சமம் தைதயா த்யுஸ்திரீஷு தத்தஹ்ரியா ஹ்ருத்வா கல்பதரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திரம் அபியாகமஹ. அப்பொழுது சத்யபாமா அங்கே தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவ தருவான கல்பக விருட்சத்தை பார்த்தாள். கல்பக விருட்சங்கிறது
அது நம்ம மனசில் என்ன நினச்சோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய விருட்சம். ரொம்ப வசதியான பாரிஜாத தருவது. அந்த மரத்தை பார்த்தோடனே சத்யபாமா கிருஷ்ணங்கிட்ட சொன்னாலாம், இந்த மரம் இருக்கே அதை கொண்டு நம்மளுடைய கார்டன் துவாரகையில் கொண்டு வச்சா ரொம்ப அழகாக இருக்குமே, நான் தான் இதை எடுத்துன்னு வாங்க ஒரு நாள். அப்போ கிருஷ்ணன் அந்த தேவலோகத்திலேருந்து இருக்கப்பட்ட கல்பத்தருவை எடுத்துன்னு வந்தாள். அப்போது இந்திரனுக்கு கோபம் வந்தது. முதல்ல இந்திரன் இவரை ஆராதித்து பூஜையெல்லாம் பண்ணான். கல்பத்தருவை இவர் சுவாமி எடுத்துன்னு வரத்தை பார்த்தோடனே இந்திரன் அவரோட சண்டை போட ஆரம்பித்தான். அப்போது இந்திரனை ஜெயிச்சு அந்த சத்யபாமாவனுடைய வாத்சல்யத்து மேலே அவளுக்கு பிரியமான வஸ்து இருக்கேங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், அதை கல்பத்தருவை எடுத்துன்னு வந்தாலாம் துவாரகைக்கு. ஹிருத்வா கல்பதரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திரம் அபியாகமா தத்து ஸ்ரீமத் அதோஷ ஈதிருஷைதி வியாக்கியாதுமேவா கிருதாக. இது என்ன காட்டுறதுனால், இது யாருக்கானும் கர்வம் தங்கிட்ட சொத்து இருக்குன்னு கர்வம் வந்து கொடுத்தோம்னா அந்த கர்வத்தை சுவாமி குலைச்சி விடுவார். இந்திரனுக்கு கல்பவருஷம் நம்மகிட்ட தான் இருக்குங்கன்னு ஒரு கர்வம் இருந்தது. அதை சுவாமி அந்த கர்வத்தை போகணுங்கிறதுக்காக அவனோட சண்டை போட்டு அதை பிடிங்கின்னு வந்தாள்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். இது அழகான ஸ்லோகம். பௌமாபகிருத குண்டலம் தததிதேஹே தாத்தும் பிரயாதோ திவம் சக்ராத்யைஹி மயிதஹ சமம் தைதயா த்யுஸ்திரீஷு தத்தஹ்ரியா ஹிருத்வா கல்பதரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திரம் அபியாகமஹ தத்து ஸ்ரீமததோஷ ஈத்ருஷைதி வியாக்கியாதுமேவா கிருதாக. ஸ்ரீ ஹரே நமஹ. கல்பத்ரும் சத்யபாமா பவன புவி சிருஜன் த்வஷ்டசாஹஸ்ரயோஷாः ஸ்வீக்ருத்ய பிரத்யகாரம் விஹித பகுவபுः லாலயன் கேலிபேதைः ஆஷ்யத்யான் நாரதாலோகித விவிதகதிः தத்ர தத்ராபி கேஹே பூயஸ் சர்வாசு குர்வன் தச தச தனயான் பாஹிவா தாலேஷ. அழகான கடைசி ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். அந்த சத்யபாமா ரொம்ப ஆசைப்பட்டபடியே இந்திரனை ஜெயிச்சு தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவ தருவான கல்பத்தரு, அந்த கல்பத்ருமம், அதை சுவாமி துவாரகைக்கு கொண்டு வந்தாள். சத்யபாமாவனுடைய பங்களாவில் அதை அவளுடைய பங்களாவில் கார்டனில் வச்சாள், சுவாமி நட்டு வச்சாள் அந்த கல்பத்ருமத்தைன்னு சொன்னாள். அதோடு கூட நரகாசுரனை வதம் பண்ண போது நரகாசுரன் ஜெயிலில் த்வஷ்டசாகஸ்ர யோஷாக 16,000 ஸ்திரீகளை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான், கையில் விலங்க போட்டு வச்சுருந்தான். எங்கெங்கேயோ ஆர்ஜிதமான ஸ்திரீகள், யுவதிகள் 16,000 பேர். அந்த 16,000 பேரையும் சுவாமி ரிலீஸ் பண்ணி அவள் எல்லாரையும் ஸ்வீகிருத்தியன்னாள், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரையும் துவாரகைக்கு ஆக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா கட்டி கொடுத்து அங்கே சௌக்கியமாக அவளை ஸ்வீகிருத்தியன்னாள், கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கூட இருந்தாலாம் சுவாமி. சுவாமிக்கு 8 பட்ட மகிழ்ச்சிகள்னு முன்னாடியே பார்த்தோம். அதோடு கூட 16,000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டாள் சுவாமி. அதை சொன்னாலிங்க அந்த 16,000 ஸ்திரீகளும் கல்யாணம் பண்ணிட்டு அவள் ஒவ்வொருத்தரோடு கூடியும் ரமிச்சுட்டு இருந்தாள் சுவாமின்னாள். இதை தேவலோகத்தில் இருக்கிற தேவரிஷியான நாரதர் இப்படி வந்திருந்த போது ஆச்சரியப்பட்டாள். இது எப்படி முடிகிறது சுவாமியாலன்னு ஆச்சரியமாக பார்த்தாள். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, சுவாமி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிருஷ்ணராக தன்னுடைய ரூபத்தை மாற்றிந்து ஒவ்வொரு ஸ்திரீகள்கிட்டையும் இருந்துட்டு அவளோட கூட ஆனந்தமாக இருந்து குழந்தைகளை ஒவ்வொரு பத்னிக்கும் 10 குழந்தைகள் பெற்றிருந்து சுவாமி இருந்தாருங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாள் நாள். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம் இது. கல்பத்ரும் சத்யபாமா பவன புவி சிருஜன் த்வஷ்டசாஹஸ்ரயோஷாः. குருவாயூரப்பா நீ சத்யபாமாவனுடைய வீட்டில் அவளுடைய கார்டனில் அந்த கல்பத்தருவை கொண்டு வந்து வச்சியே, அதோடு கூட நரகாசுரன் ஜெயிலில் போட்டிருந்த 16,000 ஸ்திரீகளையும் ரிலீஸ் பண்ணி அவளை ஸ்வீகிருத்திய பிரத்யகாரம்
விஹித பகுவபுஹு லாலயன் கேலிபேதைஹி. அவள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு விஹித பகுவபுஹு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிருஷ்ணராக இருந்துட்டு அவளோட கூட நீ ரமிச்சுட்டு இருந்தியே, விளையாடின்னு இருந்தியே ஏ கிருஷ்ணான்னாள். அப்பொழுது என்னாச்சு? நாரத சுவாமி தேவலோகத்திலே வந்திருந்தாள். ஆஷ்யத்யான் நாரதாலோகித விவித கதிஹி தத்ர தத்ராபி கேஹே. ஒவ்வொரு வீட்லேயும் கிருஷ்ணன் ஒவ்வொரு பத்னிகள்கிட்டையும் இருந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாளாம் நாரத சுவாமி. அப்போ ஒவ்வொரு பத்னிகள்கிட்டையும் இருந்துட்டு பூயகா சர்வாசு குர்வன்னு தச தச தனையான்னு பாகி வாத்தாலேஷ. அந்த 16,000 வீட்டிலையும் அந்த 8 பட்ட மகிழ்கள் வீட்லேயும் ஆக 16,008 கிருஷ்ணராக இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகளை பெற்று கொடுத்தியே நீ. ஏ குருவாயூரப்பா, அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு தெய்வம் இல்லையா நீ? நீ என்னை பாகினாள், காப்பாற்றணும்னாள். என்னை காப்பாற்றி என்னை ரட்சிக்கணுங்கிறதாக சொன்னால் 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. கல்பத்ரும் சத்யபாமா பவன புவி சிருஜன் द्व्यष्टसाहस्रयोषाः स्वीकृत्य प्रत्यगारं विहित बहुवपुः लालयन् केलिभेदैः आश्चर्यान् नारदालोकित विविधगतिः तत्र तत्रापि गेहे भूयः सर्वासु कुर्वन् दश दश तनयान् पाहि वातालेश. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்துதோ பூம்யா ராஜ்யம் ஸ்துதோ பூம்யா ராஜ்யம் ஸ்துதோ பூம்யா ராஜ்யம் சபதி பகதத்தேஸ்ய தனயே சபதி பகதத்தேஸ்ய தனயே சபதி பகதத்தேஸ்ய தனயே கஜம் சைகம் தத்வா गजं चैकं दत्वा गजं चैकं दत्वा प्रजिघैथ नागान् निजपुरीं प्रजिघैथ नागान् निजपुरीं प्रजिघैथ नागान् निजपुरीं खलेनाबद्धानां स्वगतमनसां षोडश पुनः खलेनाबद्धानां स्वगतमनसां षोडश पुनः खलेनाबद्धानां स्वगतमनसां षोडश पुनः सहस्राणि स्त्रीणामपि च धनराशिं च विपुलं सहस्राणि स्त्रीणामपि च धनराशिं च विपुलं सहस्राणि स्त्रीणाम् अपि च धनराशिं च विपुलं भौमापहृतकुण्डलम् भौमापहृतकुण्डलं भौमापहृतकुण्डलं तददितेः दातुं प्रयातो दिवं तददितेः दातुं प्रयातो दिवं तददितेः दातुं प्रयातो दिवं शक्राद्यैः मयितः समं दयितया शक्राद्यैः मयितः समं दयितया द्युस्त्रीषु दत्तह्रिया द्युस्त्रीषु दत्तह्रिया द्युस्त्रीषु दत्तह्रिया हृत्वा कल्पतरुं रुषाभिपतितं हृत्वा कल्पतरुं रुषाभिपतितं हृत्वा कल्पतरुं रुषाभिपतितं जित्वेन्द्रमभ्यागमः 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 तत्तु श्रीमददोष ईदृश इति तत्तु श्रीमद् अदोष ईदृश इति तत्तु श्रीमददोष ईदृश इति व्याख्यातुमेवाकृता 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 कल्पद्रुं सत्यभामा भवनभुवि सृजन् कल्पद्रुं सत्यभामा भवनभुवि सृजन् कल्पद्रुं सत्यभामा भवनभुवि सृजन् द्व्यष्टसाहस्रयोषाः द्व्यष्टसाहस्रयोषाः
द्व्यष्टसाहस्रयोषाः स्वीकृत्य प्रत्यगारं विहित बहुवपुः लालयन् केलिभेदैः विहित बहुवपुः लालयन् केलिभेदैः विहित बहुवपुः लालयन् केलिभेदैः आश्चर्यान् नारदालोकित विविधगतिः तत्र तत्रापि गेहे आश्चर्यान्नारदालोकित विविधगतिः आश्चर्यान्नारदालोकित विविधगतिः आश्चर्यान्नारदालोकित विविधगतिः तत्र तत्रापि गेहे भूयः सर्वासु कुर्वन् दश दश तनयान् पाहि वातालयेश दश दश तनयान् पाहि वातालयेश दश दश तनयान् पाहि वातालयेश श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये सुभद्राहरणादिवर्णनं नाम 81तमं दशकं समाप्तं श्री हरे नमः இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணியே சுபத்ரா ஹரணாதி வர்ணனம் நாம 81தமம் தசகம். ஸ்னிக்தாம் முக்தாம் சததமபிதாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூயஸ் ச खलु தயா யாஜ்ஞசேனி விவாகம் பார்த்த பிரீத்யை புனரபி மனா आस्थितो अतिपुर्यां शक्रप्रस्थं पुरमपि विभो संविधायागतो भू भद्रां भद्रां भवदवरजां कौरवेणार्थ्यमानां त्वद्वाचाताम् अहृतकुहना मस्करी शक्रसूनुः तत्र क्रुद्धं बलमनुनयन् प्रत्यगात्तेन सार्धं शक्रप्रस्थं प्रियसखमुदे सत्यभामा सहायः तत्र क्रीडन् अपि च यमुना कूलदृष्टां गृहीत्वा तां कालिन्दीं नगरमगमः खाण्डव प्रीणिताग्निः भ्रातृत्रस्तां प्रणयविवशां देवपैतृष्वसेयीं राज्ञां मध्ये सपदि जगृषे मित्रविन्दाम् अवन्तीम् सत्यां गत्वा पुनरुदवहो नग्नजिन्नन्दनां तां बद्ध्वा सप्तापि च वृषवरान् सप्तमूर्ति निमेषात् भद्रां नाम प्रददुरतते देवसन्तर्दनाद्याः तत्सोदर्यां वरद भवतः सापि पैतृष्वसेयी पार्थाद्यैः अप्यकृतलवनं तोयमात्राभिलक्ष्यं लक्ष्यं छित्त्वा शफरमवृथा लक्ष्मणां मद्रकन्याम् अष्टावेवं तमसमभवन् वल्लभास्तत्र मध्ये सुश्रोधत्वं सुरपतिगिरा भौमदुश्चेष्टितानि स्मृतायातं पक्षि प्रवरमधिरूढत्वमगमो वहन्नङ्के भामाम् उपवनम् इवारातिभवनम् विबिन्दन् दुर्गाणि त्रुटितपृतना शोणितरसैः पुरं तावत् प्राग्ज्योतिषम् अकुरुताः शोणितपुरम् मुरस्त्वां पञ्चास्यो जलधिवनमध्यादुदपतत् सचक्रे चक्रेण प्रदलितशिरा मंशु भवता चतुर्दन्तैर्दन्तावलपतिभिः इन्दानसमरं
रथाङ्गेन छित्त्वा नरकमकरोः तीर्णनरकम् स्तुतो भूम्या राज्यं सपदि भगदत्तेऽस्य तनये गजं चैकं दत्त्वा प्रजिघैथ नागान् निजपुरीं खलेनाबद्धानां स्वगतमनसां षोडश पुनः सहस्राणि स्त्रीणामपि च धनराशिं च विपुलम् भौमापहृतकुण्डलं तददितेः दातुं प्रयातो दिवं शक्राद्यैः महिता समं दयितया द्युस्त्रीषु दत्तह्रिया हृत्वा कल्पतरुं रुषाभिपतितं जित्वेन्द्रमभ्यागमः तत्तु श्रीमद् अदोष ईदृश इति व्याख्यातुमेवाकृतः कल्पद्रुं सत्यभामा भवनभुवि सृजन् द्व्यष्टसहस्रयोषाः स्वीकृत्य प्रत्यगारं विहित बहुवपुः लालयन् केलिभेदैः आश्चर्यान्नारदालोकित विविधगतिः तत्र तत्रापि गेये भूयः कुर्वन् दश दश तनयान् पाहि मातालयेश श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये सुभद्राहरणादिवर्णनं नाम 81तमं दशकं समाप्तं श्री हरये நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.